கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற தேவன் கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்பதாக நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, அப்பா, இந்த நேரத்துலேயும் உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. நடக்க வேண்டிய வழியை என்னதென்று நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு துணை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு தியானத்திற்கு சங்கீதம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்பொழுது நம்ம வாசித்த சங்கீதத்தை ஒரு யோசிச்சோன்னா, முதல்ல தாவீது எழுதும் போதே சொல்கிறார், தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறது. அதாவது அவன் வாயினால் அறிக்கை கூட பண்ணல, அதை நினைக்கிறத தேவன் அறிந்து அவனை முட்டாள் என்றார். தேவன் இல்லை, தேவன் இல்லை என்று முட்டாள தான் சொல்வான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் அப்படியே வரல. somebody has to invent or create or do. இதே போல தான் மனுஷனை அவன் அப்படியே தானாக வரல. டார்வின் தியரி படி குரங்குலேருந்து அங்காயி, அங்கேருந்து இங்காயி, கடைசியாக மனுஷான நோவே. வேதம் திட்டவட்டமாக எழுதியிருக்கு. தேவன் தமது சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ நம்ம யாவரும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள். அவருடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ முட்டாள் தான் சொல்கிறான், தேவன் இல்லை என்று மதியினன் சொல்கிறத தன் இருதயத்தில் நினைக்கிறான். அப்போ அவனுடைய இருதயம் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தேவன் சொல்கிறார். இப்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் எடுக்கலாம். 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவன் யார் என்றது அறிஞ்சு புரிஞ்சு நடக்கிறவன் மனுஷன் இல்லைன்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அப்போது இந்த காலகட்டத்தில் மனுஷர் எப்படி இருக்காங்க? தற்பிரியராக இருக்காங்க.
தங்க செல்ஃபை மாத்திரம் தான் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க, பிறனங்களை நினைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? உணர்வு இல்லாத ஒரு மனுஷன். தேவன் பார்க்குறாரு. அவர் ஹார்ட்டுன்னு தான் போட்டிருக்கு, இருதயத்தில் சிந்தனையில் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்கே அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறார். சரி, சங்கீதம் 10:4 தாவீது இங்கே என்ன சொல்றான்னு பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அதாவது தேவனை தேடாத ஒரு மனுஷன் யாரா? கர்வம் பிடிச்சவன். இதே சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்றார், பக்தி உள்ளவன். பக்தி எப்போ வரும்? கடவுளை தேடுறவங்க தான் பக்தி உள்ளவர்கள். ஸோ 4 என்ன சொல்லுது? துன்மார்க்கன் தான் தேவனை தேடுவதில்லை. சங்கீதம் 10:4 மறுபடியும் வாசிமா. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஸோ சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒரு மனுஷன் தேவனை தேடலைன்னா அவன் துன்மார்க்கன். அவனுக்குள்ள பெருமை, தான் என்ற அகங்காரம், இதெல்லாம் the qualities of the evil one. அது அவனை என்ன பண்ணுது? தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை நினையாதபடிக்கு தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கு, சிருஷ்டிகரை தேடாம அவர் உண்டாக்குன சிருஷ்டியை தேடுறாங்களாம். அது ஒரு கூட்டத்தார். மரத்தை போய் தேடுறாங்க, கல்லை வச்சு அதை தேடுறாங்க, வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லணுன்னாக்கா நிறைய காரியங்கள் காணப்படுகிற. இவைகள் எப்படி நமக்கு ஒரு கடவுள்னு சொல்ல முடியும்? நம்மை ஆளுகிறவர் தேவன். அவர் உண்டாக்கின சிருஷ்டியாகிய சூரியனை நம்மளால் 2 minutes கண்டினியூஸாக பார்க்க முடியலன்னா நம்மளால் எப்படி தேவனை பார்க்க முடியும்? நல்லா நம்மளுடைய மைண்டை கொண்டு வந்துடலாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள. எல்லாமே நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும். ஒரு 12 மணி நல்ல வெயில் காயிற நேரத்தில் நம்மளால் சூரியனை பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த சூரியனுக்கே அவ்வளோ வல்லமை இருக்குமேனால் அதை உண்டாக்கின தேவாதி தேவன் எத்தனை வல்லமை உள்ளவர். ஓகே, அது ஒரு வழி. கடல் பீச்சில் போய் நின்று அது பெரிய ஒரு அலை வருது பார்த்தீங்களா? அந்த அலைக்கிட்ட நம்மளால் கவுண்டர் அடிக்க முடியுமா? ரியலாக பாருங்க. தேவன் உண்டாக்கினவைகள். ஆனால் அவர் சொல்கிறாரு, கடலின் எல்லையை மார்க் பண்ணிட்டார். இந்த பவுண்ட்ரியை தாண்டி நீ வராதுன்னு சொல்லி வச்சு அந்த பவுண்ட்ரியை தாண்டி வரல. இதுதான் தேவன் அவர் உண்டாக்கின சிருஷ்டி கீழ்ப்படியுது. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறான்னா, தேவன் இல்லை என்று மதியினன் தனக்கு இருதயத்தில் நினைக்கிறது தேவன் சொல்ற அவன் ஒரு முட்டாள் என்றார். தேவாதி தேவன் அவர்தான் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா.
அனைத்தும் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார். அவர் சொன்ன மாத்திரத்தில் உண்டாக்கப்பட்டது. ஒரு மீன் இன்னொரு மீன் மாதிரி இல்லை. லட்சக்கணக்கான மீன்கள் கடல்ல வாழ்கிறது. இன்செக்ட்ஸ் நம்ம பார்க்குமானா, நம்ம பூமியில் தோன்றோம் பார்த்தீங்களா, விதவிதமான குட்டி குட்டி பூச்சிகளெல்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டது? அவருடைய அனந்த ஞானத்தை அறியறது முடியாத காரியம்.